ஆராதிக்கிறதில்லை, பயப்படுகிற பயத்தோடு ஜீவிக்கிறதில்லை, இயேசுவை விட்டு விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவரை ஒருபோதும் மண்ணின் காரியங்களுக்காக நாம் விடாதபடிக்கு நம்மை தேவன் காத்துக் கொள்வதாக. கடைசியாக ஒரு பாடலை எல்லாரும் முழங்கால் படித்து பாடப்போகிறோம். 472வது பாடல். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய எங்கள் உள்ள நிரம்ப இறங்கி வாருமே என்று சொல்லி ஆவியானவர் நம்மை நிரப்பி நடத்தும்படியாக இந்த ஆராதனை வேளையில ஆவியோடு உண்மையோடு அவரை நாம் தொழுது கொள்ள ஸ்தோத்திர பாடலை பாடப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளமிரம்ப
உள்ளத்தோடு
Hallelujah.
இதுவரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மற்றும் பல நன்மைகளை செய்து நம்மை ஜீவனுள்ள சாட்சிகளாய் சபை நடுவே வைத்திருக்கிற தேவன் இனிமேலும் வழி நடத்த போறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த வேளையில் நாம் நின்றபடியே சங்கீத பகுதியை வாசிப்போம். 6வது சங்கீதத்தை நாளிலே நாம் அறிமாறி வாசிக்க போகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடித்துக் கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தள்ளியாதையும். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? துயரத்தினால் என் கண்கள் குறிப்பிடுத்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆண்டவர் தந்த இந்த நல்ல சங்கீத பகுதிக்கா எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். சோதரன் சோதரன் சோதரன். தாவீதுடைய சங்கீதத்துல முதல் பகுதிகளில் நாம் பார்க்கும்போது ஆண்டவரிடத்துல தன்னுடைய பிரச்சனைகளை சொல்லி தன்னுடைய விண்ணப்பத்தை தெரியப்படுத்தி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, 1-2 வசனத்திலே கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும், என்னை இரக்கமாயும் கர்த்தாவே, நான் பலனற்று போயிருக்கிறேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே. என் எலும்புகளெல்லாம் நடுங்குகிறது, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு விடுதலை இல்லை, நான் பல பிரச்சனைகளில் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை தண்டியாதையும், என்னை குணமாக்கும் அப்பான்னு சொல்லி அநேக ஜெப விண்ணப்பங்களை இந்த பாடலின் மூலமாய் சங்கீதக்காரன் ஆண்டவருக்கு முன்பாக வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்திலே என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர்? ஸ்தோத்திரம். இங்கு வந்திருக்கிற நீங்களும் கூட பல நேரங்களில் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பார்த்தீங்களா? என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலே என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ராத்திரி முழுவதும் தூக்கமில்லாதபடிக்கு பலவிதமான கவலைகள், கண்ணீர்கள் சில வேளைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்குகிறதை உண்டு. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பெருமூச்சினால், மனிதனுடைய நிந்தனையினால், மனிதனுடைய கைவிடப்பட்ட நிலைமைகள் மத்தியில, வார்த்தைகளின் மத்தியில, ராமழுவோரும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். உயரத்தினால் என் கண்கள் குடி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் என் கண்ணே மங்கி போயிற்று என்று சொல்லுகிறார். மத்தியில கண்ணீரோடு சங்கீதக்காரன் சங்கீதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே அப்படிப்பட்ட நிலைமையில் அவர் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு அவர் ஆண்டவரை அணுகுகிறதை பார்க்கிறோம், ஆண்டவரை துதிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார். நான் இவ்வளவு நேரம் ஆண்டவரே, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு வியாதி இருக்கிறது, என்னை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன். கர்த்தரின் விண்ணப்பத்தை என்ன செய்தார்? கேட்டார். நம்ம வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் என்கிற நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அப்பொழுது என் பகைஞர் எல்லோரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சந்தையிலே வைக்கப்படுவார்கள். இதனாலும் இந்த சங்கீதத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரான பகைஞர்கள்,
கலங்கி வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் உங்களுக்காகவும் கிரியை செய்வாராக. வசனங்களின்படி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழிநடத்தி செல்லும்படியாய் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். உட்காரும். இந்த வேளையில சாட்சி நேரம். யாருக்காவது கர்த்தர் செய்த நன்மைகளை அற்புதங்களை சொல்ல வேண்டியிருந்தால் இங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்லலாம். பெரிய உறுதியான மரத்தின் கீழே உங்க வீடு இல்லை, முருங்க மரத்தின் அடியில தான் உங்க வீடு இருக்குது. கண்ணீரோடு ஆண்டவரே காற்று புயல் மழையெல்லாம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஜெபித்தார்கள். ஆண்டவர் அந்த முருங்க மரம் வீட்டை சேதப்படுத்தாதபடிக்காரு தேவன் பாதுகாத்து கொண்டார். அம்மாவை பாதுகாத்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஜீவன் சுகபலனை தந்து ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்மை வைத்திருக்கிறபடி நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில அறிவிப்புகளை சொல்கிறேன். அறிவிப்புகளை கேட்டு குறிப்பிட்டதான சபைகளிலே ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். சபையில வழக்கமாய் நடைபெறுகிற மாலை ஆராதனை இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நடைபெறும். மாலை கூட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதுபோல மாலை ஊழியம் இன்னைக்கு 4 மணிக்கு சபையில செவித்து சகோதர சகோதரிகள் கைப்பிரதி ஊழியங்களை செய்வார்கள். இணைந்து நீங்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய. அதுபோல திங்கள் முதல் வியாழன் சபையில மாலை செபம் உண்டு. அதில் கலந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் இருந்தால் சபைக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய அதிசயங்களை செய்வார். வெள்ளிக்கிழமை உவாச ஜபம் காலை 11 மணிக்கு நடைபெறும். இங்கே உவாச ஜபத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். மிக குறைவான எண்ணிக்கை தான் போன வாரம் உவாச ஜபத்தில், அதுவும் லேட்டா ஜனங்க வந்தார்கள். உவாச ஜபம் 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். நீங்க வந்து செய்வீங்க. சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். காத்திருப்பு கூட்டத்தில் இங்கே தேவனுக்கு காத்திருந்து பலனடைபடியாய் கடந்து வாருங்கள். அதுபோல தொடர்ந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துங்க. உங்க வீட்டு பக்கத்துல சபைக்கு வராதவர்கள், உங்கள் குடும்பத்திலே வராதவர்கள் எல்லாரையும் கர்த்தருடைய சபையில் ஆராதிக்கவும் தேவனுடைய வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தவும் நீங்க கவனமாயிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தொடர்ந்து நாம் தியானிக்க போற தேவ வார்த்தைகளுக்காய் ஆண்டவர் பிரயோஜனமாயிருக்கிறது. இன்றைக்கும் ஒவ்வொருவரும்
கரங்களுக்கு உதவி செய்தீர். ஆண்டவரே, இந்த ஆராதனை நாளிலே உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை ஜனங்களை நீர் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால ஒவ்வொருவரை ஆசீர்வதித்தீர். உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரை மட்டும் நடத்தி வந்த தேவனின் மேலும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஆசீர்வதித்து நடத்துவீராக. இந்த வேளையிலும் ஆண்டவரை மக்கள் காணிக்கைகளை கொடுத்த கரங்களை ஆசீர்வதி, நூறத்தனையாய் 1000 மடங்கு அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்துவீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சபைக்காக, சபையின் தேவைகளுக்காய், ஊழியர்களுக்காய் கொடுக்கிற ஜனங்களை அதிகமாய் ஆசீர்வதியும். கொடுக்காதிருக்கிறவர்களும் கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஆசீர்வாதத்தை ஆண்டவரை அனுபவிக்கும்படியாய் எல்லாரும் தேவனுக்கு ஆண்டவரே தங்களால் இருந்த காரியங்களை கொடுக்க, தசமபாகங்களை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் போதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு ஜனங்களும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த வேளையில் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தியானிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்க செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் இந்த தியானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும். பார்க்கும்படி அவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளினாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். ஸ்தோத்திரம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி எலிசா ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் அவன் குருடனா? அவன் கண் காணாதா? எதுக்காக அவன் அவன் கண்கள் திறக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய அவனுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் எலிசா ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய வாழ்வில் திறக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் என்கிற தலைப்புல ஒரு சில வசனங்களை வேதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது, நம்முடைய கண்கள் தேவ தரிசனம் காண, தேவனை காண திறக்கப்பட வேண்டும். முதல்ல திறக்கப்பட வேண்டியது என்ன? நம்முடைய கண்கள். எல்லாருக்குமே 2 அழகான கண்களை தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த கண்கள் தேவ தரிசனங்களை காணவும், இயேசுவின் மகிமையை காணவும் இந்த கண்கள் திறந்ததாய் இருக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும்போது, வாசித்ததான குறிப்பிட்ட அந்த வேத பகுதியிலே பார்க்கும்போது 6ஆம் அதிகாரத்தின் 15-16 வசனங்களிலே நாம் படிப்போம். மனுஷன் வேலைக்காரன் அதிகாரமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவரை நோக்கி, ஐயோ என் ஆண்டவரே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எலிசாவுடைய வேலைக்காரன் காலையிலே எழும்பி வெளியே வரும்போது பார்க்கிறதான ஒரு காட்சி அவருக்கு அதிர்ச்சியாய் காணப்படுது. காரணம், மலையை சுற்றிலும் திரளான குதிரைகள், ரதங்கள் அந்த எலிசாவுடைய வீட்டை சுற்றிலும் பாலை மறைந்து இருந்தார்கள். எலிசாவுக்கு இது ஏற்கனவே கண்டிப்பாக தெரிந்திருக்கும். எனவேதான் எலிசாவை பார்த்து, அந்த வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே எல்லா காரியங்களும் எலிசாவுக்கு தெரிந்திருக்கும். அப்போ கண்கள் தரிசனம் காண்கிற கண்களா இருக்கும்போது பயம் மேற்கொள்ளாது. தேவனுடைய மகிமையை பார்க்கிற ஒரு கண், அவருடைய அப்படிப்பட்ட கண்களுடைய வாழ்க்கையில பயம் அவர்களை மேற்கொள்ளார். ஆனால் இந்த வேலைக்காரனுடைய வாழ்க்கையில மாமிச கண்களினாலே மாத்திரம்
பார்த்தபோது அவனுக்கு பயங்கரமான ஒரு பயம் வந்து விட்டது. ஐயோ, அதமானோம், அழிந்து போனோம், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் கதற ஆரம்பித்தான். இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த எலிசாவை பிடிக்கும்படியாக அவனை பிடித்து கொண்டு வரும்படியாக சீரிய நாட்டினுடைய ராஜா படைகளை அனுப்புகிறார். எதற்காக எலிசாவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, இந்த சீரியர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு எதிராய் பல இடங்களிலே அவர்கள் பாளையமரங்கி இந்த இஸ்ரவேல் நாட்டை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வரும்போது, அந்த காரியங்களை எல்லாம் இந்த எலிசா தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அந்த சீரியருடைய சதி திட்டத்தை அபத்தமாக்கி போடுவான். இப்பொழுது அந்த சீரியா ராஜாவே தனக்குள்ளே குழம்பி, என்னடா இது, நம்ம ஒரு திட்டத்தை போட்டா அது அப்படியே அது திட்டம் பலிக்கவே இல்லை, அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்களே, நம்மிடத்துல ஏதோ உளவாளி இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவர்களை சார்ந்த படைகள் சொல்லுகிறார்கள், இல்லை 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 ஆண்டவரே, இல்லை ராஜாவே, இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிறதான அந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா தான் காரணம். நம்ம என்ன இங்க நம்ம நாட்டுல சதி திட்டம் போட்டாலே அந்த எலிசா எல்லாத்தையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லி விடுகிறான். அதனாலே அவர்கள் பாதுகாப்பா இருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்ன போது, ராத்திரியோடு ராத்திரியா இந்த எலிசாவை எப்படியாகிலும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி திரளான ரதங்களையும் குதிரைகளையும் அந்த சீரிய ராஜா அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்டதான அந்த படைகளைத்தான் இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் காலையிலே பார்த்து அவன் கதறுகிறான், கண்ணீர் வடிக்கிறான். ஆண்டவரே, அதமானோம், என்ன செய்ய போகிறோம்? திரளான படைகள், சத்துருக்கள் நமக்கு எதிராக இருக்கிறார்களே, நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பயப்படாதப்பா, அவங்களோடு கூட இருக்கிறதை பார்க்கிறோம், இருக்கிற ரதங்களை பார்க்கிறோம், நமக்கு பாதுகாப்புக்காக, நமக்கு செக்யூரிட்டிக்காக இருக்கிற காரியங்கள் அதிகமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவரிடத்துல அந்த எலிசா ஜெபிக்கிறார். அந்த வசனத்தை தான் முதலாவது படித்தோம். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இந்த என்னுடைய வேலைக்காரன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகளால் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். முதல்ல பார்த்தானா அவன்? முதல்ல கண்டானா? முதல்ல என்ன கண்டான்? ரதங்கள் குதிரைகள் திரளான எதிரிகள் இருந்ததை மாத்திரம் பார்த்தான். இப்பொழுது பார்க்கும்போது அந்த மாமிசமான அந்த ரதங்கள் குதிரைகள் ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த மலை முழுவதையும் நிறைத்து அந்த அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கிற அந்த மகிமையை இந்த வேலைக்காரன் காண்கிறான். ஸ்தோத்திரம். பாருங்க என்ன நடக்கும். ஒருவேளை அவர்கள் எலிசாவின் மேல கை போட்டாங்கன்னா அந்த அக்கினி ரதங்களும் குதிரைகளும் இவர்கள் என்ன ஒரே நிமிடத்துல கூட எரித்து போட்டுற வல்லமை உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகிமையோடு அந்த மலை நிறைந்திருக்கிறதை வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்மையும் காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். வழிகளெல்லாம் நம்மை அந்த தூதர்கள் காக்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அம்மா சாட்சி சொன்னது போல முருங்க மரம் முறிந்து விழுந்து அவருடைய ஓடு உடையாதபடிக்கு கூட ஆண்டவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை காக்கிற தேவனாக, அக்கினி மதலாயிருந்து நம்மை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வேலைக்காரன் கண் திறக்கப்பட்ட போது என்னடா இது இவ்வளவு, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் சாதாரண ரதங்கள் குதிரைகள் அதுதான் பார்த்தோம். ஆனா மலையை முழுசா நிரப்பிட்டு எலிசாவுக்கு எனக்கு பாதுகாப்புக்காக இந்த அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அவன் திகைத்தே போனான். அதெல்லாம் தேவனால்
இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு மகிமையான ஒரு பாதுகாப்பை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய காரியங்களை காணும்படியாய், தேவனுடைய பாதுகாப்பை நாம் காணும்படியாய், தேவனுடைய அதிசய நடத்துதலை, அவருடைய கிரியைகளை காணும்படியாய் நம்முடைய கண்கள் அது திறந்திருக்க வேண்டும். தரிசனத்தை காண, இயேசுவனுடைய மேன்மையை காண நம்முடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கண்கள் நம்முடைய பிரச்சனைகளை தான் பார்க்கிறது, நமக்கு எதிராக இருக்கிற போராட்டங்களை தான் பார்க்கிறது, நமக்கு எதிராக இருக்கிற மனிதனுடைய செயல்பாடுகளை தான் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் அதை காட்டிலும் நமக்காக வல்லமையாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள அந்த தேவனுடைய மகிமையையும் வல்லமையும் நாம் பார்க்க மறந்து விடுகிறோம். பார்க்கிறோமா? அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை எனக்காக கிரியை செய்யும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோமா? இல்லை. ஸ்தோத்திரம். பார்க்காதபடினால்தான் நம்முடைய வாழ்க்கையில மாமிச பிரகாரமாய் நாம் பல வேளைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் எனக்கு திறக்கப்பட வேண்டும். கண்ணு திறந்துதான் இருக்கிறோம், நாம தூங்க கூட இல்லை, விழிப்போட தான் இருக்கிறோம், உற்சாகமா தான் இருக்கிறோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அது மாமிச பிரகாரமான கண். நம்முடைய ஆவிக்குரிய கண் தேவனுடைய தரிசனத்தை காணும்படியாக அது திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஸ்தோத்திரம். லூக்கா 24 அதிகாரம் 16வது வசனம் படிப்போம். லூக்கா 24 அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் சீசருடைய கண்கள் இயேசுவை காணாதபடிக்கு, தங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறதான இயேசுவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்காதபடிக்கு அவருடைய கண்கள் அது மறைக்கப்பட்டதாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவருக்கு அடுத்ததான காரியங்களை அறியாதபடிக்கு நம்முடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட அனுபவங்களை நீக்கி ஆண்டவரே உம்முடைய தரிசனங்களை காண, உம்முடைய மகிமையை காண, ஆவிக்குரிய காரியங்களை காண எங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜனங்களாகி நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவருடனே கூட நடந்து போகிறார். இயேசு நடந்து கொண்டே போகிறார். சீசனோடு கவலையோடு போகிறார்கள். பல காரியங்களை பேசுகிறார்கள். இயேசுவை இப்படி சிலுவையிலே அறைந்து அவர்கள் கொண்டு விட்டார்களே, நாம் இனி என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களோடு நடந்து கொண்டே போகிறார்கள். அதை அவர்களால் பார்க்கவே முடியவில்லை, உணரவே முடியவில்லை. 3.5 வருடங்கள் இயேசுவோடு கூட இருந்த இவர்களால் அவருடைய இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு கண்கள் மறைக்கப்பட்டதாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய கண்கள், நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகள், ஆவிக்குரிய கண்கள் அது திறக்கப்பட்டதாய், அது விழிப்புள்ளதாய் இருக்கும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. 24ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே அவர்களுடைய மூடப்பட்ட, உணர்ந்து கொள்ள முடியாத அந்த கண்களை ஆண்டவராய் இயேசு கடைசியில திறந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 30-31 வசனங்களை படிங்க. பந்தி இருக்கையில் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டு உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரமுடைய கண்களை ஆண்டவர் திறந்து, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், ஏன் சீசரை நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி அவருடைய கண்களை திறந்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வெறும் மாமிச கண்களினாலே பார்க்கிறபடினால இயேசுவை பின்பற்றுகிற நம்முடைய வாழ்க்கையில கவலைகளுக்கும் கண்ணீர்களுக்கும் இடம் கொடுத்து திகைத்தவர்களாய் உலகத்துல இருக்கிறோம். நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உலக பிரகாரமாய் மாமிச பிரகாரமான
லூக்கா 18:37. நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார். பாருங்க, இயேசு ஒரு இடத்துல போகும்போது ஒரு குருடன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். திரளான ஜனங்களுடைய இரைச்சல்கள் நடக்கிற சத்தத்தை இந்த குருடன் கேட்டபோது, என்னடா இன்னைக்கு புதுசா இருக்கிறது, நிறைய ஜனங்கள் போகிறார்கள், என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவரிடத்துல இயேசு போகிறார், இயேசு போகிறார் என்று சொல்லி அந்த நற்செய்தி அறிவித்த போது அவன் கூப்பிட ஆரம்பித்தான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறான். என்ன நடந்தது அந்த குருடனுடைய வாழ்க்கையில என்று சொல்லி பார்க்கும்போது 42வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ பார்வை அடைவாயாக. காரணம், அந்த குருடனுக்குள்ள ஒரு தெளிவான விசுவாசம் தேவையை தெளிவாக இயேசுவிடத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் அந்த குருடனுடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அவன் என்ன சொன்னான்? இயேசுவிடத்துல வந்து, ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும், நான் ஒரு குருடனாய் இருக்கிறேன், என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும், எனக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது ஆண்டவர் இயேசு அவனை பார்த்து, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவனுக்கு பார்வை கொடுக்கிறதை பார்க்கிறோம். 43வது வசனத்திலே உடனே அவன் பார்வை அடைந்து தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அவர் ஊழியம் செய்த நாட்களில் குருடர்களாக இருந்த அநேகர் இயேசுவின் மூலமாய் பார்வை பெற்றுக் கொண்டு அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாறினது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தின்படி பிரகாசம் உள்ள மனக்கண்களை நமக்கு தேவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்களை உடையவர்களாய், திறக்கப்பட்ட அந்த கண்களை உடையவர்களாய் நாம் ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் பார்க்கும் போது லவோதிக்கேயா என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சபையினருக்கு அவருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் பார்த்து அவர்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரைக்கும் முதல்ல படிங்க. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிற ஆமென் என்று சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய கிரியையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாய் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கிரியையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் உனக்கு நலமாய் இருக்கும். ரெண்டு கெட்டான இருக்காது, ரெண்டு கெட்டான வாழ்கிற வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையில வேண்டாம். ஒன்னில் குளிராயாவது, ஒன்னில் தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழு. இல்லாவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவான ஒரு நிலைமையை தெரிந்து கொள்ள என்று சொல்லி ஆண்டவர் அந்த சபைக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்படி நீ குளிரும் என்று அனலும் என்று வெறுவெறுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன். ஸ்தோத்திரம். லவோதிக்கேயா சபையினுடைய கண்கள் அது திறக்கப்படாமல் அவருடைய கண்கள் மாமிசமானதை பார்த்து மாமிசமான காரியங்களை அவர்கள் நடப்பித்தபடியினால ஆண்டவர் அவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவர்களோடு பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கை லவோதிக்கேயா சபை மக்களே, உங்களுடைய வாழ்க்கை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ரெண்டு கெட்டான் வாழ்க்கை. சேற்றுல ஒரு காலு, ஆற்றுல ஒரு கால். சோதனை. சேற்றுல ஒரு காலு, ஆற்றுல ஒரு கால். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களா இருக்கீங்களா? பேர் தான் கிறிஸ்தவ, சாட்சி உள்ள வாழ்க்கை இல்லை, ஒரு பைபிள் படிப்பு இல்லை, பேர் தான் கிறிஸ்தவன், ஒரு குடும்ப சபை இல்லை, பேர் தான் கிறிஸ்தவன், ஆண்டவருக்கு சாட்சியா வாழ கொஞ்சம் கூட ஆசை இல்லை. ஸ்தோத்திரம். உலக ஜனங்களை போல நடக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஸ்தோத்திரம். லவோதிக்கேயா சபையே அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டவர்களை பார்த்து இன்னைக்கு உன் கிரியை
அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும் சபையே. உன்னுடைய வாழ்க்கையில நீ குளிராயாவது அனலாயாவது இரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறவராய் இருக்கிறார். 17-18 வசனத்துல ஆண்டவர் அந்த சபையை பார்த்து, சபை மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? படிங்க. நீ நிர்வாகியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், குருடனும், நிர்வாணியமாயிருக்கிறதை நீ அறியாமல் திரவிய சம்பந்தன் என்றும் சொல்லுகிறபடியால் ஐஸ்வர்யவனாகும்படிக்கு பொன்னையும் தோன்றாதபடிக்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன். சபையே, நீ பார்வையடைபடிக்கு நான் கண்களிலே கவிழ்க்கும் ஒரு மருந்தை பூசி உன்னை பார்வையடைய பண்ண வேண்டும். உன்னுடைய கண் அது பார்வையடையத்தக்கதாய் நான் உனக்காக கிரியை செய்வேன் என்று ஆண்டவர் பேசுகிறதை பார்க்கிறோம். நீ குருடனாய் இருக்கிறாய், உன்னுடைய கண்ணிருந்தும் குருடனை போல் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இல்ல, நடக்கை இல்ல, செய்கை இல்ல. உன்னுடைய பேச்சும் தேவனுக்கு விரோதமான காரியமா இருக்கிறதே அப்படின்னு சொல்லி இவர் குருடனாய் இருக்கிறார். ஆனா நீ என்ன நினைச்சு கொண்டிருக்கிற? நான் பயங்கரமான ஒரு கிறிஸ்தவன், என் வாழ்க்கை பயங்கரமானதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனா நான் பார்க்கும்போது நான் சொல்றேன் பாரு, நீ பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமா இருக்கிறதை நீ அறியவில்லை. கண்ணு குருடா இருக்கிறபடினால அவன் அறியவில்லையா? நிர்வாணம், ஸ்தோத்திரம், நிர்வாகியம் உள்ளவன், தரித்திரன் இப்படி இருக்கிறதை அறியவில்லை. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய இப்பொழுதும் மத்தேயு 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22-23 வசனம் படிக்கிறோம். மத்தேயு 6:22-23. கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன்னுடைய கண் தெளிவாயிருந்தால் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும்பா. கண்ணு கெட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும்? எவ்வளவு அதிகமா இருக்கு? ஆண்டவர் இயேசு ஜனங்களிடத்தில் பேசும்போது சொல்லுகிறார், கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்ணானது என்ன? லைட், விளக்கு. கண் இல்லாட்டால் நம்மால எதையுமே பார்க்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ கண்ணானது சரீரத்தின் விளக்கு. ஸ்தோத்திரம். ராத்திரி ஆனாலும் கொஞ்சம் லைட் வெளிச்சம் இல்லைன்னாலும் நம்ம போயிடலாம், கண்ணு நல்ல தெளிவாக இருந்தா. ஸ்தோத்திரம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஒரு கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய கண்கள் தெளிவாக இருந்தால் சரீரம் முழுவதும் அது என்னவா இருக்கும்? வெளிச்சமாக இருக்கும். நம்முடைய கண்கள் தேவையில்லாததை பார்த்து, அசுத்தமானதை பார்த்து, பல காரியங்களை பார்த்து, அதனால்தான் நம்ம பாவம் செய்து பாவத்துக்கு இடம் கொடுத்து தேவன் விரும்பாதவர்களாய் மாறுகிறோம். கண் தெளிவாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதா இருந்தா உன் சரீரம் முழுவதும் இருந்தாயிருக்கும். கண் கெட்டதா இருந்தா கெட்டதே பார்க்கிறது, கெட்ட வழியிலே அந்த கண்ணை அலைய விடுறது. இப்படி இருந்தா சரீரம் முழுவதையும் அந்த கண்ணை கெட்டதா மாற்றும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. தேவ ஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண் அது தெளிவான கண்ணாய் இருக்க நமக்கு தேவன் உதவி செய்வாராக. ஏசாயா 42ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களிலே நாம் படிப்போம். ஏசாயா 42:6-7. நீ குருடனுடைய கண்ணை திறக்கவும் கட்டுண்டவருடைய
ஆசியானவர் இங்கே எழுதுகிறதை பார்க்கிறோம். நீ குருடருடைய கண்களை திறக்கவும். அப்போ கண்களை திறக்கும்படியாய் சரீர பிரகாரமான எல்லாருக்கும் இருக்கிற கண்களை அவர் திறக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்படியாய் கண்களை திறக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா 33:14 அந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்முடைய ஆண்டவரை நாம் சாதாரணமாய் பார்க்க மாட்டோம். ஆண்டவரை பார்க்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் போது அவரை சாதாரணமாய் நாம் பார்க்க மாட்டோம். ஏசாயா 33:17 படிங்க. உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும். சோத்திரன். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நம்முடைய கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. சோத்திரன். இன்னைக்கு நம்முடைய கண்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிற தேவனை எப்படி பார்க்கிற கண்களாய் இருந்து கொண்டிருக்கிறது? பெரியவர், சர்வ வல்லமையுள்ளவர், வரப்போகிற மேசியாவாய் இருக்கிறார், நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கிற ராஜாவாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவ எண்ணத்தோடு நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்க முடிகிறதா? ஸ்தோத்திரம். இல்லாட்டா எல்லாத்த போல இந்த இயேசுவை கும்பிட்டா ஏதாவது நன்மை கிடைக்கும், ஏதாவது சோறு போடுவா, ஏதாவது பணம் கொடுப்பா, ஏதாவது பொருள் கொடுப்பா, ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லி சாதாரணமாய் நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது ராஜாவை மகிமை பொருந்தினவராய் நம்முடைய கண்கள் பார்க்கும். வரப்போகிற அந்த ராஜாவை நம்முடைய கண்கள் மகிமை பொருந்தினவராய் பார்க்கும். சாதாரணமாய் பார்க்காது. மாத்திரமல்ல, அந்த ராஜாவை மாத்திரம் நம்முடைய கண்கள் காணும் என்று அல்ல, தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கும். தூரத்துள்ள தேசம் எந்த தேசம்? எகிப்து தேசமா? துபாய் தேசமா? இல்ல அமெரிக்காவா? எந்த தேசம்? தூரத்துள்ள தேசம். நீங்க எந்த தேசத்துக்கு போறதுக்காக கிறிஸ்தவர்களா இருக்கீங்க? பரலோக தேசம். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ அப்படின்னு சொல்லி பாடுறோமே, அந்த தேசத்தை, தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் விழிப்புள்ளதாய் திறக்கப்பட்டதாய் இருக்கும் போதுதான் இயேசுவை நம்முடைய கண்கள் மகிமை பொருந்தினவராய், மிக பெரியவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், வரப்போகிற ஜீவனுள்ள தேவனாய் பார்க்குமே தவிர நம்முடைய மாமிச கண்களினால அல்ல. ராஜாவை, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். தூரத்துள்ள தேசத்தையும் பார்க்கும். சோதனை. மாமிச கண்கள் மாத்திரம் இருந்தா எதை பார்க்கும்? உலக பிரகாரமான காரியங்கள் நடக்கணுமே, உலகத்துக்காக புசிக்க வேண்டுமே, குடிக்க வேண்டுமே, இதற்காக மாத்திரம் நீங்க கவலைப்படாதீங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில பூமிக்குரிய கண்களோடு ராஜாவை பார்க்க வேண்டாம். மகிமை பொருந்தினவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், ஸ்தோத்திரம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை என் வாழ்க்கையில கட்டளையிட்டு அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிற நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி எலிசா சொன்னது போல, அந்த வேலைக்காரன் கண்டது போல, அப்படிப்பட்ட மகிமையோடு கூட நம்முடைய கண்கள் ராஜாவை காண வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அதற்கு நமக்கு ஆசை வேணும், தாகம் வேணும். ஆண்டவரிடத்துல அதிகமாய் கிட்டி சேர்ந்து கொஞ்சம் ஆவியில அனலாயிருந்து ஒவ்வொரு நாளும் செழிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறவனாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் கேட்க போகிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். 119 சங்கீதம் 18 வசனம். வேதத்தில் உள்ள
வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த வாஞ்சை இருக்கிறதா? அந்த ஆசை நம்முடைய வாழ்க்கையில வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஆசை நமக்குள்ள இருந்தா, பைபிளை இன்னைக்கு கொண்டு போய் வைக்கிற பைபிளை அடுத்த வாரம் அதை தூசி தட்டி கொண்டு வருகிறவர்களா இருப்போமா? இருக்க மாட்டோம். ஒரு நாள் அதை எடுத்து ஆசையோடு, ஆண்டவரே உடைய வேதத்துள்ள அதிசயங்களை நாம் பார்க்கணும், வேதத்துல நீ சொல்லி இருக்கிற அதிசயங்களை பார்க்கணும், உடைய அதிசய ஆண்டவரே கிரியைகளை வேதத்திலிருந்து நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்ற தாகம் நமக்குள்ள பொங்குகிறதுனால ஒவ்வொரு நாளும் பைபிளை படிச்சாதான் நமக்கு நிம்மதி. அப்படிப்பட்ட ஆசை இல்லாதவர்களுக்கு பைபிள் படி, பைபிளை படிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்தோத்திரம். வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தது. ஸ்தோத்திரம். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தேசத்துல ஒரு மலையில தங்க துகள்கள் இருக்கிறது, சின்ன சின்ன கட்டிகள் எல்லாம் கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் போய் அதை தேட ஆரம்பித்தார்கள் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அவங்க உங்களை சுற்றிலும் ஏதோ தங்க கட்டிகள்லாம் கிடக்குது, சின்ன சின்ன துகள்கள் மண்ணுக்குள்ள புதைச்சி கிடக்கிறதுனா நீங்களே என்ன செய்வீங்க? ஸ்தோத்திரம். வாழ்ந்து அதை மண்ணை எடுக்கிற உபகரணங்கள் புதுசாக எல்லாம் வாங்கிட்டு என்னென்ன தேவையோ ஜல்லிக்கிறதுக்கு ஜல்லடை எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன செய்வீங்க? தேட மாட்டீங்களோ? தங்கத்தை தேடுவீங்கல்ல? சோதரன் டெய்லி அதே தான் வேலையா இருக்கும். சோதரன் சின்ன கம்பெனியில ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலை செய்யறவங்க எல்லாம் அதெல்லாம் போட்டு விட்டுட்டு தங்கத்தை தேட போகும். தங்கத்தை தேட போவோம். அங்க தங்கம் கிடைக்குதாமே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. கையிலேயே நமக்கு தங்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். தங்கத்தை காட்டிலும் அதிசயமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயத்தை காணப்படுகிற வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம தேடுறோமா? அழிந்து போகிற காரியங்களுக்காய் மாத்திரம் நம்ம ஓடிட்டு இருக்கிறோமே. சோதனை இதை தேடுறோமா? சங்கீதக்காரன் வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்தாலும் யாருக்கெல்லாம் சரியா பைபிள் படிக்க முடியல, நேரம் இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லி சாக்கு போட்டு சொல்றீங்களோ, இன்னைக்கு ஆண்டவரத்துல அழுது கேளுங்க. ஆண்டவரே, வேதத்துள்ள அதிசயங்களை காணும்படியா என் கண்களை திறந்தவர்களும் பைபிளை நான் படிக்கணும், வாட்சியோடு படிக்கணும்பா, என்னுடைய கண்களை திறந்தவர்களும் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கடைசியாக எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆவது வசனத்தை நாம் படிப்போம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தான் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த நமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் நம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியப்படுத்தி அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அவள் எழுதும்போது தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த சகல பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகி நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னவென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை, அவரை அவருடைய தரிசனங்களை காணும்படியாய், ஆவிக்குரிய அனுபவங்களை காணும்படியாய், வேத வசனத்தின் அதிசயங்களை காணும்படியாய் உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தந்து தேவன் வழிநடத்துவாராக. இன்னும் அநேக காரியங்கள் நமக்கு இருந்தாலும் இந்த ஒரே காரியத்தோடு இன்றைக்கு நான் செபிக்க போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில என்னுடைய கண்கள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்கள், பூமிக்குரிய கண்கள் பல காரியங்களை பார்க்கிறதா இருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும்பா. எலிசாவுடைய வேலைக்காரன் கண் திறக்கப்பட்ட போது அவன் ஆச்சரியப்பட்டான். எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கும்படியா பிரகாசம் உள்ள ஒரு மனக்கண்ணை எங்களுக்கு தாரணும்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். சிறியோர் பெரியோர் அத்தனை பேரும்
விசுவாசிகளாய் எங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் உள்ள மனக்கண்களை தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். லவோதிக்கேயா சபையை பார்த்து நீ பரிதபிக்கப்பட்ட படத்தக்கவனாய் இருக்கிறாய், நீ நிர்வாணியாய் இருக்கிறாய், அதெல்லாம் உணராதபடிக்கு ஒரு குருடனை போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் கண்களுக்கு கலிங்கம் போடுகிறேன், உன்னை நான் காணும்படியாய் செய்ய போகிறேன் என்று சொல்லி ஓ ஆண்டவரே நீ சொல்லிரப்பா. ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே கண்கள், ஆவிக்குரிய கண்கள் அப்பா ஆண்டவரே திறக்கப்படணுமே, திறக்கப்படணுமே ஆண்டவரே, எங்கள் கண்கள் திறக்கப்படணுமே. கேளுங்க எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே கேளுங்க. ஏசப்பா எங்களுடைய கண்களை திறந்து நாங்கள் ஆண்டவர் ராஜாவை மகிமை பொருந்தியவராய் பார்க்கணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களையே பார்த்து பார்த்து எங்களுடைய கண்கள் பூத்து போகவராய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய கண்களினாலே ராஜாவை மகிமை பொருந்தியவராய் எங்கள் கண்கள் காண வேண்டும். ஆவிக்குரிய கண்களினாலே ராஜாவை மாத்திரமல்ல, தூரத்தில் உள்ள தேசத்தை எங்கள் கண்கள் காண வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. எங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியவராய் காண வேண்டும் அப்பா. எங்கள் கண்கள் ராஜாவை பார்க்கணும், இயேசு ராஜாவை பார்க்கணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ எங்கள் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தியவராய் காணணும். எல்லாரும் கேளுங்க. எங்கள் கண்கள் ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும், ராஜாவை பார்க்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். உம்மை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை பார்க்க ஆவிக்குரிய அனுபவங்களிலே நாங்கள் பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அரவணைக்கும் தந்தைய பொருள்தான் நான் என்னை நோக்கி ஓடுகிறேன். அவன் ராஜாவை பார்க்க விடுகிறேன். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை துதித்து பாடலை பாடு. நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். எது எப்படியானாலும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஓடுகிறோம். ஓ எங்களுக்கு
கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்மை ஆராதித்த அத்தனை ஜனங்களையும் ஆண்டவரே நீருடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் ஒவ்வொரு ஜனங்களோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் கூட இருந்து நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கும் உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவனுடைய சமாதானம் ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளிலே தியானித்தது போல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பா. எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் தேவ தரிசனங்களை காண, இயேசுவை உம்மை காண, ஆண்டவரே உம்முடைய மகிமையை காண அது திறந்திருக்க வேண்டும். கர்த்தாவே, எலிசாவுடைய வேலைக்காக முதல்ல பயப்பட்டான், அதுக்கப்புறம் ஆச்சரியப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கும் அப்படிப்பட்டதான அக்கினிமயமான குதிரைகள் ரதங்களில் பாதுகாப்புகள் எங்களை காக்கிறதற்காக வழிகள் எல்லாம் தூதருக்கு நீர் கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் வழிநடத்தி செல்லுங்க. கர்த்தாவே, லவோதிக்கேயா சபையை எச்சரித்தீர். ஆண்டவரே, உன் கண்களுக்கு நான் கலிங்கம் போட்டு உன்னுடைய குருட்டு தன்மையை நான் அதை பார்க்கும்படியாய் செய்ய போகிறேன் சபை என்று சொல்லி சொன்ன தேவன் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஆண்டவரை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதாய் இருக்கும்படியாய் ஓ ராஜாதி ராஜாவாய் இயேசுவே உம்மை அவர்கள் பார்க்கணும், மகிமை பொருந்தினவராய் பார்க்கணும். இந்த பூமிக்குரிய காரியங்களை பார்த்து பார்த்து ஆவிக்குரிய கண்கள் முழுவதுமாய் மூடப்பட்டு ஆண்டவரை ஒரு மகிமையை பார்க்காதபடிக்கு இருக்கிற நிலைமைகள் இன்றையோடு நீங்கி போகட்டும். ஆண்டவரே, ராஜாவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கட்டும். தூரத்தில் உள்ள அந்த பரலோக தேசத்தையும் ஆண்டவரை பார்த்து அதன் மேல் ஆசைப்பட்டு அதற்காய் வாழும்படியாய், அதற்காய் இலக்கை நோக்கி ஓடும்படியாய் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிலைமைகளிலே விடுதலை கொண்டு வர சொல்லிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் அனுப்பும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அநேக சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.